Hello, good morning, happy morning. இன்னைக்கு வந்து மெசேஜஸ் வந்து டிவைன் மதர்ஸ் டிவைன் காடஸஸ் தான் டிவைன் மதர்ஸ் சொல்கிறேன். டிவைன் மதர் சொல்லாமா? டிவைன் மதர் அவங்கக்கிட்ட இருந்து சில மெசேஜஸ், என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, மெசேஜஸ் யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்துட்டு ரெசனேட் ஆகாத மெசேஜஸ் உங்களுக்கு தான் சொல்லி எடுத்துக்க வேண்டாம். இதெல்லாம் ஒரு மெசேஜில் 2 மெசேஜ் உங்களுக்கானதாக இருக்கலாம். ஓகே, எயிட் 4 8 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் பார்க்குறதா இருக்கலாம். 8 8 8 8 லைஸ் 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 பொய்யான ஏதோ ஒரு விஷயம், எதுனா ஒரு பொய்யான லைக் மெஜிஷியன் மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மேபி ஒரு பொய்யான ஒரு மெஜிஷியன் கிட்ட, இல்லை மெஜிஷியன் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு விஷயம் வந்துட்டு பொய்யானதாக இருக்கலாம். அந்த ஒரு சில விஷயங்கள் அவங்க சொன்ன அந்த சில விஷயங்கள் பொய்யானதாக இருக்கலாம். ஒரு புதுசாக ஏதோ ஒரு மெஜிஷியன் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் உங்களுக்கு ஷோ பண்ண சில விஷயங்கள் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் பொய்யா இருக்கும். சிக்னிஃபிகண்ட்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க மெசேஜஸ். இப்படி தான் சில விஷயங்கள் சொல்லி உங்களுக்கு வந்துட்டு மேபி நம்ப வச்சிருக்கலாம். ஏதாவது ஒரு புதுசாக ஒரு மெஜிஷியன், ஒரு ஹை ப்ரீஸ்டர்ஸ், அந்த மாதிரி எனர்ஜி இருக்கக்கூடிய பர்சன் கிட்ட நீங்கள் ஏதாவது சில விஷயங்கள் நீங்கள் ரீசன்ட்லி கேட்டிருக்கலாம். அதில் சில விஷயங்கள் பொய்யானதாக இருக்கு. கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அந்த விஷயங்களில் பொய்யான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. அதில் பொய் இருக்குது. நீங்கள் மேபி அந்த விஷயங்கள் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு மனசில் இன்னும் அதிக கன்ஃபியூஷன், குழப்பம் ஏற்பட்டிருக்கும், பயம் ஏற்பட்டிருக்கும். என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு புரியாமல் நீங்கள் வந்து இன்னும் பயத்தில் போயிருப்பீங்க. நீங்கள் இப்படிலாம் நடக்குமா, இப்படி நடக்கும் போதா இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பொய்யான விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. மேபி நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க ஏதோ சில விஷயங்கள் அந்த மாதிரி யாருன்னா ஒருத்தவங்க சொல்லிட்டு அப்படின்னா அது நம்பாதீங்கன்ற மாதிரி இருக்குது உங்களுடைய எனர்ஜியில். டிவைன் மதர் சொல்லிகிட்ருக்குறாங்க. வராகி அம்மன் சில பேருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். வராகி அம்மன் அவங்க மேபி அவங்க கோயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். மேபி நீங்கள் போகணுன்ற மாதிரியும் இருக்கும். அவங்க எனர்ஜியில் கொஞ்சம் கோயிலில் போய் உட்காந்தா அந்த எனர்ஜி, ஒரு டிவைன் மதரோட அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணுங்கன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் கனெக்ட் ஆகிறதுக்காக பொய்யா இருக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு வெளியே வர்றதுக்காக, உங்களுடைய இன்ட்யூஷன் அதிகரிக்கிறதுக்காக. இந்த கேண்டில் கிட்ட வரும்போது இந்த மாதிரி இமேஜ் தெரியாமல் போகுது. உங்களுடைய இன்ட்யூஷன் அதிகமாக்குறதுக்காகவும், இப்போதைக்கு உங்களுடைய இன்ட்யூஷன் நீங்கள் கிளியராக இல்லாத மாதிரி இருக்கும். சில பேருக்கு சில பிளாக்கேஜ் ஆன மாதிரி இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு
ஒரு ஃப்ராட் டைப், ஒரு மெஜிஷியன், இல்லை ஒரு பர்சன், மேல் ஆர் ஃபீமேல், ஒரு பர்சன் ஒரு மெஜிஷியன் மாதிரி, ஒரு ஹை பிரிஸ்டஸ் மாதிரி நினச்சி அவங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் ஏதோ சில குறி கேட்க போகிற மாதிரியோ, இல்லை ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் பேச போயிருக்கீங்க, ஏதோ விஷயம் நீங்கள் கிளாரிட்டிக்காக போயிருக்கலாம், சில பேர் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் பொய்யான விஷயங்கள்ன்ற மாதிரி இருக்குது. உங்களுடைய க்ரௌன் சாக்ரா பிளாக் பண்ணியிருக்கு. இன்ட்யூஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகலை சரியா. அதில் வந்து ஒரு ஃபாக் மாதிரி அப்படியே மூடிட்டுருக்கு. அந்த விஷயங்களை கிளியர் பண்ணணும். அந்த விஷயங்கள் நீங்கள் கிளியர் பண்ணணும்னா சில பேர் வராகி அம்மன் கோயிலுக்கு போகணும், மா காளி கோயிலுக்கு போகணும். யாருக்கு எந்த மதர் உங்களுக்கு கனெக்ட் ஆகுறாங்களோ, உங்கள் இன்ட்யூஷனுக்கு உங்கள் உள் மனசு சொல்லுதோ, மேபி உங்கள் உள் மனசு தான் இப்போதைக்கு இன்ட்யூஷன் உங்களுக்கு வேலை செய்யலை, உள் மனசு சொல்லுதோ அதை கேட்டு அந்த கோயிலுக்கு போய் கொஞ்சம் நேரம் அமைதியாக கண்ணை மூடி உட்காருங்க. மதர் உங்ககிட்ட அவங்களுடைய எனர்ஜி, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வரும்போது சில விஷயங்கள் பிளாக் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. இன்ட்யூஷனில், க்ரௌட் சாக்ரால அந்த விஷயங்கள் கிளியர் ஆகும். உங்களுக்கு உண்மை என்னன்றது புரிய வரும்ன்ற மாதிரி இங்கே எனர்ஜி இருக்குது. ஓகே, இந்த விஷயம் கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிருக்கீங்க சில பேர். டென்ஷனோ டென்ஷன். சில பேருக்கு லைட்டாக செஸ்ட் பெயின் மாதிரி இந்த இடத்துல வலி இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த சைடில் ஸ்லைட்டாக வலி இருக்கிற மாதிரி. சில பேர் ஜாப் விஷயமா கேட்க போயிருக்கலாம். எனக்கு விஷயம்ல என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு டோர் வந்து லாக் ஆகிருக்கு. மேபி அது உங்களோட க்ரௌன் சக்ரா இன்ட்யூஷனாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சது அந்த ஒரு டோர் ஃபுல் பிளாக்ல இருக்குது, அந்த டோர் லாக்ல இருக்குது. அது ஓப்பன் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு ஒரு தூரத்தில் ஒரு டெம்பிளோட அந்த ஒரு கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த மேல் அந்த இதில் இருந்து ஒரு வெளிச்சம் மாதிரி அப்படியே அதை ஸ்பாட் லைட்டில் அடிக்கிற அந்த மாதிரி வருது, அந்த டோர் மேலே படுது. மேபி நான் சொன்ன விஷயத்துக்கு இது கனெக்டடாக இருக்கலாம். நான் ரீடிங் உட்காரும் போது இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது, நான் அதை சொல்லலை. நான் நெக்ஸ்ட் ரீடிங் பண்ணும்போது இப்போ சொல்கிறேன். ஓகே, கனெக்ட் ஆகுது, அதனால் சொன்னேன். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் இருந்து வெளியில் வர மாதிரி தான் இருக்குது. ஒரு டார்க் எனர்ஜியில் ப்ரிசன் ஆன மாதிரி உங்களுடைய மைண்ட், உங்களுடைய சில விஷயங்கள் ப்ரிசன் ஆன மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ளே. அந்த விஷயத்துலேருந்து, அந்த ப்ரிசன்லேருந்து நீங்கள் வெளியில் வர மாதிரி இருக்குது. யாருன்னா வீட்டில் சின்ன குழந்தை இருக்குதா? இப்போ தான் தவழவே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி குழந்தை. கண்டிப்பாக சில விஷயங்கள் உங்களுக்கு அந்த ஒரு உண்மைன்றது வெளியில் வரும். ஏன்னா அவங்க சொன்ன சில விஷயங்கள் நீங்கள் உண்மைன்னு நம்பிட்டு நீங்கள் தவறான சில விஷயங்கள் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது. மேபி நீங்கள் அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு இல்யூஷனான ஒரு பாத் உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்குது. மேபி நான் என்னோடய ரீடிங்கில் சொன்னேன், நீங்கள் போகிற பாத்தில் வந்து கடவுள் வந்துட்டு உங்களை ஒரு இடத்துல இறக்கி விட்டுருக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு போகிற பாத்தில் நிறைய கன்ஃபியூஷன், ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய விஷயங்கள் வரும், உங்களுக்கு சேலஞ்சஸ் வரும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போது நடந்துகிட்ருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாமல் உங்கள் உள் மனசு படி கேளுங்க. உங்களுடைய இன்ட்யூஷன் இப்போதைக்கு பிளாக் பண்ண மாதிரி இருக்குது. அதை கிளியர் பண்ணணும்னா நீங்கள் வராகி அம்மன் கோவில் இல்லைன்னா மாகாளி கோயில், உங்கள் உள் மனசு சொல்கிறேன் அந்த மதர் கோயிலுக்கு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு சில உண்மை புரிய வரும்ன்ற மாதிரியும், உங்களுடைய எனர்ஜி கிளியர் ஆகுன்ற மாதிரியும், உங்களுடைய ஆரா ப்ரொடெக்ட் பண்ணணும் மாதிரியும் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனிங்க.
நீங்களே கன்ஃபியூஷனில் இருக்கும்போது மற்றவங்களோட கன்ஃபியூஷன் எதுக்கு எடுத்துக்கிறீங்க? அவங்க ப்ராப்ளம்ஸ் ஏன் எடுத்துக்கிறீங்க? நீங்களே கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க, உங்களுக்கே 1008 ப்ராப்ளம் இருக்குது. இதில் இன்னொரு பர்சனோட அவங்க ப்ராப்ளம்ஸ், அவங்களுடைய எனர்ஜி, அவங்க கன்ஃபியூஷன்ஸ் நீங்கள் எதுக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் கவலைப்படணும்? நீங்கள் எதுக்கு யோசிக்கணும்? கண்டினியூஸாக வருது ஆரக்கிள் கார்ட். வெயிட் ஃபார் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக அந்த உண்மை தெரிய தான் வரப்போகுது. ஸ்கை ஃபாதர், ட்ரஸ்ட் இன் த அன்னோன். உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களுக்கான அந்த உண்மை உங்களுக்கு தெரிய வரணும் அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை கண்டிப்பாக பண்ணுங்கள். கண்டிப்பாக சில விஷயங்கள் கிளியர் ஆச்சுன்னா உங்களுக்கு தானாகவே உங்கள் இன்ட்யூஷனில் வராகி அம்மனும் மாகாளியும் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வைப்பாங்கன்ற மாதிரி இருக்குது. சொல்லும் போது 11101111. ஓகே, டேக் கேர். God bless.